சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கரெக்டாக 5:00 16/3/2024 சாட்டர்டே. எல்லாம் பிடிச்சிருக்காங்களே. நைட் ஆரம்பித்தோம், பட் சண்டே தான் போனோம். ஸோ 17/3/2024 தட்ஸ் 5 மணிக்கு நாங்கள் மலை மேலே போயிட்டோம். மலை மேலே மீன்ஸ் 4th மலை, 3 மலை தாண்டி 4வது மலைக்கு போயிட்டோம். நைட் ஃபுல்லாக அந்த 3 மலை மட்டும் தான் ஏறணும். ஏன்னா ரொம்ப இதுனாமல க்ரௌடு. ஸோ ஒரு இன்ச் கூட நவர முடியாத மாதிரி க்ரௌடு. ஏன்னா அந்த ஒரு வழியிலே வந்து மேலே இருக்கவங்களும் கீழே இறங்கணும், கீழே இருக்கவங்களும் மேலே ஏறணும். ஸோ இன்ச் பை இன்ச்சாக தான் ஒரு ஜஸ்ட்டு ஒரு 10 அடி தாண்டத்தையே எங்களுக்கு 1/2 hour ஆச்சு. அந்த மாதிரி தான் பொறுமையாக ஸ்லோவாக போனோம். ஸோ எங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக ஐ திங்க் 10:30 மணிக்கு ஆரம்பித்தோம். 10:30 மணிக்கு அடிவாரத்துலேருந்தே நாங்கள் மேலே போனோம். அங்கேயே ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்ட கீழே நின்றுட்டு இருந்தோம். ஏன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து செக் பண்ணி பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து அலோடு இல்லாங்க. ஸோ வந்து 1 by 1 தான் செக் பண்ணி விடுவாங்க. ஆனால் அன்றைக்கி ஹெவி க்ரௌட்னால அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாம் அடித்து உடச்சி எல்லாம் ஒரு வழியாக மேலே ஏறிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் ஒரு 1:30 மணிக்கு தான், கிட்டத்தட்ட 1:30க்கு தான் நாங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே எடுத்து வைக்கிறோம் அடிவாரத்துலேருந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் டிராஃபிக் தான். மெயினாக க்ரௌட்னால போக முடியல, அப்படியே நின்றுட்டே தான் இருக்கும், போக முடியல. அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் வந்து என் கூட வந்து ஒரு 28 மெம்பர்ஸ் வந்தாங்க, 28 பேர். ஆனால் 28 பேர் எங்கே போனாங்கன்னே தெரில. ஆக்சுவலி அப்புறமேட்டு அவங்கெல்லாம் பார்க்கவே இல்லை லாஸ்ட் வரைக்கும். நான் கீழே வந்து தான் பார்த்தேன். ஆனால் நடுவில் ஒருத்தர் 2 பேரை பார்த்தேன். பட்டு எல்லாம் வேறு மாதிரி போயிட்டோம். 28 மெம்பர்ஸ் போனதில் என் கூட ஒரே ஒருத்தர் மட்டும் வந்தார். அவரும் அப்புறமேட்டு லாஸ்ட் எங்கே போனார் தெரியல, 3rd மலைக்கு அப்புறம். ஸோ என்ன சொல்கிறேன்னா, ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. ஆக்சுவலாக 4-5 பேருக்கு மேலே வரவே இல்லை, ஏறவே இல்லை. எல்லாம் அந்த க்ரௌடை பார்த்துட்டு பயந்துட்டு கீழே போயிட்டாங்க. ஸோ இதுக்கு தான் வந்தோம். சரி இப்போ முடிச்சுட்டு போய்டுவோன்னு சொல்லிட்டு நான் ஏறிட்டேன் மேலே. ஆனால் ஃபஸ்ட்டு மலையே ஏற அதுவே எனக்கு 3 மலை மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு மலையே கிட்டத்தட்ட ஒரு அப்படியே அந்த வழியிலலாம் போய் அங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் சிவன் இருப்பார், பார்க்க போகிறோம். 1 hourக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 1 hour இல்லை, சாரி 3 hours 3.5 hours 3 o'clock வரைக்கும் அதுலேயே தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏற முடிஞ்சிச்சு. ஏன்னா வந்து ஹெவி க்ரௌடு, ஏறிடலாம் சீக்கிரமாக, பட் க்ரௌடு அவ்வளோ க்ரௌடு இருந்ததுனால அந்த மாதிரி ஆச்சு. ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தீங்கன்னா வீக் டைமில் பிளான் பண்ணிக்கோங்க. வீக்கெண்டில் பிளான் பண்ணாதீங்க. சாட்டர்டே சண்டேஸில், மோஸ்ட்லி சாட்டர்டேஸு பிளான் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நான் சண்டே கீழே வரும்போது பார்த்தா அவ்வளோ கூட்டமே இல்லை. அந்த டைமுக்கு நான் மோஸ்ட்லி ஒரு 7 o'clock அந்த மாதிரி அங்கே தான் இருந்தேன். 7-9 வரையும் அங்கே தான் இருந்தேன். அவ்வளோ கூட்டமே இல்லை ஏறு. சாட்டர்டே எல்லாம் பிளான் பண்ணி வராங்க. ஸோ வீக்கெண்டு எல்லாம் பிளான் லீவ் இருக்குன்னு. ஸோ நீங்கள் மட்டும் போகிற மாதிரி இருந்தால் வீக் டைமில் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக முடிச்சுட்டு வந்துடலாம். எல்லாம் இன்ஸ்டா ட்ரெண்டு ப்ரோ. ஏறுங்க 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 சொல்லிட்டு கல் குத்துது. இதுதான் லாஸ்ட்டு மலை. இது போயிட்டா சிவனை பார்த்துருவோம். பாதைகள் ஒரு விதம் ஊதி பறகுது. பார்க்க முடியல, மகனையாச்சும் பார்க்கறதுக்கு போயிட்டாங்க. போய் முருகன்ட்ட மறுபடியும் வைப்பேன். உங்கள் அப்பா ரொம்ப திட்டுப்பா, எனக்கு நேரே ஏரியா விடல என்ன.
எனக்கு ஒரு 14 hours ஆச்சு போயிட்டு அப் அண்ட் டவுன் போயிட்டு வர்றதுக்கு, கோயிலெலாம் போய் மேலெலாம் பார்த்துட்டு வர்றதுக்கு. பட் நீங்கள் ஒரு வீக் டைமில் போனீங்கன்னா அது இன்னும் ஒரு 2 hours 3 hours கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி 11 hours 10 hours கூட முடிச்சுட்டு வந்துடலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஆனால் எனக்கு எனக்கு எதுவுமே டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏறும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலி. ஏன்னா நான் எந்த யூடியூப் பேஜஸும் நான் சர்ச் பண்ணல, எவ்வளோ ஃபீட் இருக்குதுன்னு பார்க்கல, எந்தெந்த மலை எப்படின்னு பார்க்கல. அங்கே புதுசாக ஃப்ரெஷ்ஷாக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் தான் நான் போனேன். அதே மாதிரி செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா ஃபஸ்ட்டு மலை ஃபுல்லாக கல்களாக இருக்கும். அவ்வளோ எப்படி சொல்கிறது, செங்குத்தாக இருக்காது. ஆனால் அதுக்கு அடுத்த மலை கொஞ்சம் செங்குத்தாக இருக்கும். வெள்ளைப்பிள்ளை அதுக்கப்புறம் வர மலை கொஞ்சம் செங்குத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் வழுக்குப்பாறை வரும். வழுக்குப்பாறைலாம் நைட்டில் போகும்போது எனக்கு வழுக்குப்பாறையானு தெரில. ஏன்னா ஒரு வெளிச்சம் இருக்காது. செல்ஃபோன் டார்ச்சில் தான் போனேன். முக்கியமாக நீங்கள் போகிறதா இருந்தால் லைட்டு வசதிக்கு எதனா ஒன்று ஃபோனோ அட்லீஸ்ட்டு இல்லை ஒரு டார்ச் லைட்டோ அந்த மாதிரி எதனா ஒன்று எடுத்துகிட்டு போயிடுங்க. உங்களுக்கு பெஸ்ட்டு கை கொடுக்கும். நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா எப்படி இருந்தாலும் நீங்கள் நைட் ட்ராவல் பண்ணுறது செம்மையாக இருக்கும்ண்ணா. ஏன்னா நான் நைட்டு ஃபுல்லாக ஏறிட்டு மார்னிங் 5 o'clock நான் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தேன் பார்த்தீங்களா, அதுதான் நான் ஃபஸ்ட்டு மார்னிங் 5 o'clock ஏர்லி சன்ஸ் வேக்கப் பார்த்தது. செம்மையாக இருந்துச்சு. ஒரு குட்டி தூக்கம் ஒன்று போட்டு கரெக்டாக சன் வேக்கப் ஆகும்போது பார்க்கும்போது நைஸ், பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி போய் அந்த டயரில் ஒரு வேக்கப் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு அழகாக இருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும். எங்கே போயிட்டாங்களா? இவன் வலி யோசிக்கிறான். ஏன்டா டேய் வலியா? வலி தான். அங்கேருந்து வரிசை எப்படி கீழே வரைக்கும் வருதுல மரலாம். அதில் எங்கள் தாத்தா போட்டாப்பலாம். மேகத்துக்கு மேலே எங்கள் தாத்தா விதை போட்டு காக்கா போட்டது, அதெல்லாம் தாத்தா போட்டது இல்லை, காக்கா போட்ட எச்சம். நம்ப மாட்டா உடனே குறு பண்ணா காட்டுடா. வராங்க கீழே இறங்கி போகிறோம். அவர் அப்போ சுருட்டின் தொட்டு புகையன்னு இருக்கு கீழே வர. ஓ மை காட், சூருட்டில் விட்ட புகை. அந்த காலத்தில் என்ன சுருட்டு பேர்? தான் சுருட்டு என்ன பேர்? மலபார் வீடியா? நம்ம கூட வந்தவங்கன்னா போயிட்டாங்களா இல்லை வரலையா ஒரு ஐடியாவும் இல்லை. 28 பேர் எப்போ பார்ப்பாங்க? சந்தி போவோமா, இன்னைக்கு போவோமா? ஒன்றும். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எதுவுமே யூடியூப் பார்த்து இவ்வளோ பெருசாக இருக்கா அப்படிலாம் பிலீவ் பண்ணாதீங்க. எல்லாமே உங்கள் பிலீவில் தான் இருக்குது. நீங்கள் நினச்சிங்கன்னா அது பண்ண முடியும். ஸோ அவ்வளோ பெரிய மலை அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்த ஸ்டெப்பு உங்கள் காலுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா போயிட்டு கீழே வந்துடலாம்.